வணக்கங்கள். மற்றுமோர் வணக்கமோம் டிவி நிகழ்ச்சியின் வாயிலாக உங்கள் அனைவரையும் சந்திப்பதில் மகிழ்ச்சி. இன்றைக்கு புலர்ந்திருக்கக்கூடிய பொழுதானது அனைவரது வாழ்விலும் மங்களமும் சுபீட்சமும் நல்ல பல சுப காரியங்கள் நடைபெறக்கூடிய நல்லதோர் நாளாக அமைய எல்லாம் வல்ல இறைவனை பிரார்த்திப்பதோடு இன்றைய தினத்திலே பல்வேறு சுப காரியங்களில் ஈடுபட்டு கொண்டிருக்கக்கூடிய நேயர்கள், அன்பர்கள், சொந்தங்கள் யாவருக்கும் ஓம் தொலைக்காட்சி சார்பாக வாழ்த்துக்களையும் கூறிவிட்டு இன்றைய இந்த நிகழ்ச்சியினுடைய முதற் பகுதியான இன்றைய நாள் தொடர்பான தகவல் பகுதியுடன் இணைந்திருக்கலாம். இணைந்திருக்கின்றோம் வணக்கமோம் டிவியின் இன்றைய நாள் தொடர்பான தகவல் பகுதியுடன். அந்த வகையிலே இன்றைய நாளானது ஏப்ரல் மாதம் செவ்வாய்க்கிழமை 7/4/2026 தமிழுக்கு விசுவாவசு வருடம் பங்குனி மாதம் 24ஆம் நாள். இன்றைய நாளினுடைய நல்ல நேரங்களாக இன்று காலை 7:30 மணி தொடக்கம் 8 மணி வரை, பின் மாலை 4:30 மணி தொடக்கம் 5:30 மணி வரை. அடுத்து இன்றைய நாளினுடைய ராகு காலமாக இன்று மதியம் 3 மணி தொடக்கம் 4:30 மணி வரை. யமகண்டமாக இன்று காலை 9 மணி தொடக்கம் 10:30 மணி வரை. அடுத்து சூரிய உதயத்தை பார்க்கலாம். இன்று காலை 6:08க்கு இன்றைய நாளினுடைய சூரிய உதயம் இடம்பெற்றிருக்கின்றது. திதியாக இன்று மாலை 3:05 வரை பஞ்சமி திதியும் பின்பு சஷ்டி திதியும் நிலவுகிறது. நட்சத்திரங்களாக இன்று அதிகாலை 2:21 வரை அனுச நட்சத்திரமும் பின்பு கேட்டை நட்சத்திரமும் நிலவுகிறது. சந்திராஷ்டம நட்சத்திரங்களாக இன்று அதிகாலை 2:21 வரை அஸ்வினி நட்சத்திரமும் பின்பு பரணி நட்சத்திரமும் நிலவுகிறது. அஸ்வினி மற்றும் பரணி நட்சத்திரத்தில் உள்ளோர் செய்கர்மங்கள் யாவற்றிலும் நிதானத்துடனும் பொறுமையுடனும் செயலாற்றல் சிறப்பு. எனவே நேர்களே, இவைதான் இன்றைய நாள் தொடர்பான தகவல் பகுதிகள் ஆகும். தொடர்ந்தும் வணக்கமோம் டிவி நிகழ்ச்சியினுடைய அடுத்த பகுதியான இன்றைய நாளிற்குரிய நற்சிந்தனை பகுதியுடன் இணைந்திருக்கலாம். ஓம் சர்வமங்கள மாங்கல்யே சிவே சர்வார்த்த சாதகே சரண்யே திரியம்பகே கௌரி நாராயணீ நமோஸ்துதே. ஓம் நமச்சிவாய. மேன்மைகள் செய்வநீதி விளங்குக உலகமெல்லாம். நோயற்ற வாழ்வே குறைவற்ற செல்வம். அந்த நோய் நொடிகள் இல்லாத வாழ்வு இந்த உலக மக்கள் எல்லோரும் வாழ வேண்டும் என்று கலியுகத்தின் காந்தமலை ஜோதியாகிய சபரிமலை சுவாமி ஐயப்பனுடைய திருவடிகளை சிறந்தாழ்த்தி டான் தமிழொலி ஓம் தொலைக்காட்சி நேயர்கள் அனைவருக்கும் சர்வதேச இந்து மத குறிப்பீடம் அகில இலங்கை சபரிமலை ஸ்ரீ சாஸ்தாபீடத்தின் சார்பில் இனிய வணக்கங்களும் நல்லாசிகளும். இன்றும் மங்களகரமான விஸ்வாவசு வருஷம் பங்குனி மாதம் 24ஆம் நாள் 7/4/2026 செவ்வாய்க்கிழமை. இன்னும் புதிய வருஷம் சித்திரை புத்தாண்டு மலர்வதற்கு இன்னும் ஒரு வாரம் இருக்கிறது. 7 நாட்கள் இருக்கிறது சித்திரை புது வருஷம் மலர்வதற்கு. இன்று மங்களவாரம் என்கின்ற செவ்வாய்க்கிழமை. இன்றைய பொழுதும் நம் எல்லோருடைய வாழ்விலும் எல்லா விதமான சிறப்புகளும் வெற்றிகளும் கிடைக்க வேண்டும் என்ற இறைவனை பிரார்த்தித்து இறையருளும் குருவலும் பூர்ணமாக கிடைக்க வேண்டும் என்ற நல்ல சிந்தனையோடு இந்த செவ்வாய்க்கிழமைகளிலே ஆலய வழிபாடுகளை செய்து அம்பாள் வழிபாடுகள், ராகு கால நேரத்திலே துர்க்கை அம்பாள் வழிபாடுகள் இவையெல்லாம் செய்யப்படுகின்ற பொழுதிலும் ஒரு சிறப்பை தரக்கூடியது. பொதுவாக இந்த ராகு காலம் என்று சொன்னாலே எந்த ஒரு சுப காரியங்களையும் ஆரம்பிக்கக்கூடாது, செய்யக்கூடாது என்பது முன்னோர்கள் வாக்கு. அப்போ இந்த ராகு கால நேரத்தில் துர்க்கை அம்பாளுக்கு அபிஷேகம் பண்ணலாமா, துர்க்கை அம்பாளை வழிபாடு செய்யலாமா, துர்க்கை அம்பாளுக்கு விளக்கேற்றி தேசிக்காயிலே விளக்கு ஏற்றி குங்கும அர்ச்சனை பண்ணுகிறார்களை செய்யலாமா? தாராளமாக செய்யலாம். காரணம் என்னவென்றால் இந்த ராகு கால நேரம் என்பது அன்னை பராசக்தியானவள் கும்பன், சும்பன், நிசும்பன், மைசன், மைசாசுரன், ரத்தபீஜன், ரதோத்கடன் என்கின்ற இந்த அசுரர்களை எல்லாம் சம்ஹாரம் செய்த காலம் இந்த ராகு கால நேரம். அதனால தான் இந்த சம்ஹாரங்கள் எல்லாம் சாயங்கால வேளையில் செய்து முடிக்கணும். இந்த 4 மணியிலேருந்து 5:30 மணிக்குள்ள சம்ஹாரங்கள் முடிய வேணும்.
இது சில ஊரில் சில இடங்களில் இது எங்களோட கோவிலில் வழக்கம். 7 மணிக்கு அப்புறம் தான் நாங்கள் சாமி வேட்டைக்கு புறப்படும், 7 மணிக்கு அப்புறம் தான் சூரம்போர் செய்வோம் என்று சொல்லுகிறவர்களும் உண்டு. சம்ஹாரம் என்பது சூரியன் மறைய முந்தி மறையும் காலம். இந்த ராகு கால நேரம், இப்போ செவ்வாய்க்கிழமையினால் இந்த ராகு கால நேரம் 3 மணி முதல் 4:30 மணி வரை. அதே போல் இப்போ யமசம்ஹாரமாக இருக்கட்டும், சூரசம்ஹாரமாக இருக்கட்டும், சாயங்கால பொழுது 5:30 மணிக்குள்ள சம்ஹாரங்கள் நிறைவு பெற வேண்டும். அந்த வகையிலே இந்த ராகுகால நேரத்திலே அம்பாளை வழிபாடு செய்தால் துஷ்டர்களையெல்லாம் அழித்த அன்னை பராசக்தியானவள் எங்களுக்கு வருகின்ற துக்கங்களையும் போக்கி வாழ்வில் உயர்வுகளையெல்லாம் தருவாள் என்ற நம்பிக்கையோடு இந்த ராகு கால நேரத்திலே அம்பாளை வேண்டி எலுமிச்சம்பழத்திலே 2 கூறுகளாக நறுக்கி விளக்கி ஏற்றி வழிபாடு செய்து குங்கும அர்ச்சனை செய்து கொள்வார்கள். இவ்வாறு இந்த ராகு காலம் என்பது ஒவ்வொரு நாளும் இந்த 7 நாட்களுமே 1.5 மணி நேரம் ராகு காலம். அதில் எந்த சுபகாரியங்களும் செய்யக்கூடாது, ஒரு பயணம் கூட புறப்படக்கூடாது, ராகு காலத்தில் எதுவும் செய்யக்கூடாது, செய்தால் அது விருத்தியாகாது என்பதனாலே இந்த ராகு காலம் ஒவ்வொரு நாளும் வந்து கொண்டே இருக்கும். இப்போ காலையிலே 7:30 மணி முதல் 9 மணி வரையிலே திங்கட்கிழமைகளிலே ராகு காலம், 9 மணி முதல் 10:30 மணி வரையிலே சனிக்கிழமைகளிலே ராகு காலம், 10:30 மணி முதல் 12 மணி வரையிலே வெள்ளிக்கிழமைகளிலே ராகு காலம், 12 மணி முதல் 1:30 மணி வரையிலே புதன்கிழமைகளிலே ராகு காலம், 1:30 மணி முதல் 3 மணி வரையிலே வியாழக்கிழமைகளிலே ராகு காலம், 3 மணி முதல் 4:30 மணி வரையிலே செவ்வாய்க்கிழமைகளிலே ராகு காலம், 4:30 மணி முதல் 6 மணி வரையிலே ஞாயிற்றுக்கிழமைகளிலே ராகு காலம். இதெல்லாம் நாங்கள் ஒரு இதில் குறிச்சாவது வச்சுக்கொள்ளணும், தெரிய வேணும். எப்பொழுதுமே இந்த 7 மணி முதல் ஆரம்பிக்கின்ற பொழுது இந்த ஒவ்வொரு நாட்களும் இவ்வாறு இந்த ராகு காலங்கள் 1.5 மணி நேரங்கள். இப்போ 7:30 9 திங்கட்கிழமையிலே ராகு காலம், 9 10:30 சனிக்கிழமையிலே ராகு காலம், 10:30 12 வெள்ளிக்கிழமையிலே ராகு காலம், 12 1:30 புதன்கிழமையிலே ராகு காலம், 1:30 3 வியாழக்கிழமையிலே ராகு காலம், 3 4:30 செவ்வாய்க்கிழமையிலே ராகு காலம், 4:30 6 ஞாயிற்றுக்கிழமையிலே ராகு காலம். இது பகலும் இரவும் இதே மாதிரி வந்துകൊണ്ടിருக்கும் என்ற எண்ணம் ஒவ்வொருவருக்கும் வர வேண்டும். இந்த ராகு கால நேரத்திலே துர்கியம்பாளையம் வழிபாடு செய்வதோடு வருகின்ற சனிக்கிழமை 11ஆம் தேதி எமது அகில இலங்கை சபரிமலை சாஸ்தாபுரத்தின் ஏற்பாட்டில் சர்வதேச இந்து மத குருவுடன் இணைந்து நடத்த இருந்த 45வது ஆண்டு ஆன்மீக பெருவிழா நாட்டில் அசாதாரண சூழ்நிலையை முன்னிட்டு பின்போடப்பட்டிருக்கின்றது. திகதி பின்னர் அறிவிக்கப்படும் என்பதனையும் தெரிவித்துக் கொண்டு ஓம் தொலைக்காட்சி டான் தமிழ் நேயர்கள் அனைவருக்கும் சர்வதேச இந்து மத குருவுடத்தின் சார்பில் நல்ல ஆசிகளை கூறிக்கொள்வதில் மன மகிழ்வு கொள்கிறோம். வணக்கம். இன்றைய நாளிற்குரிய நற்சிந்தனை பகுதியை சிறப்பான முறையில் வழங்கிய ஆன்மீக அருள்ஜோதி ஸ்ரீ ஐயப்பதாச சாம்பசிவ சிவாச்சாரியார் ஐயா அவர்களுக்கு மனம் கனிந்த நன்றிகள். தொடர்ந்தும் நிகழ்ச்சியிலே இன்றைய நாளிற்குரிய திருக்குறளும் பொருளும் பகுதியுடன் இணைந்திருக்கலாம். இணைந்திருக்கின்றோம் வணக்கம் ஓம் டிவியின் திருக்குறளும் பொருளும் பகுதியுடன். அந்த வகையில் இன்றைய நாளிற்குரிய குறளும் பொருளுமாக பிறன் பொருளால் பெட்டொழுகும் பேதமை ஞாலத்து அறம்பொருள் கண்டார்கண் இல். இக்குறளை மீண்டும் ஒரு முறை பார்க்கலாம். பிறன் பொருளால் பெட்டொழுகும் பேதமை ஞாலத்து அறம்பொருள் கண்டார்கண் இல். இக்குறளினுடைய பொருளாக பிறனுடைய உரிமையாகிய மனைவியை விரும்பி நடக்கும் அறியாமை உலகத்தில் அறமும் பொருளும் ஆராய்ந்து கண்டவரிடம் இல்லை. இக்குறளினுடைய பொருளை மீண்டும் ஒரு முறை பார்க்கலாம். பிறனுடைய உரிமையாகிய மனைவியை விரும்பி நடக்கும் அறியாமை உலகத்தில் அறமும் பொருளும் ஆராய்ந்து கண்டவரிடம் இல்லை. எனவே நேர்களே, இவைதான் இன்றைய நாளிற்குரிய திருக்குறளும் பொருளும் பகுதியாகும். இன்றைய நாளிற்குரிய அனைத்து வணக்கம் ஓம் டிவி பகுதிகளும் நிறைவேறியது. மற்றும் ஒரு வணக்கம் ஓம் டிவி நிகழ்ச்சியின் வாயிலாக உங்களை சந்திக்கும் வரையில் உங்களிடத்திலிருந்து விடைபெற்று செல்கிறேன். நன்றி, வணக்கம்.